ஒரு மனுஷன் பெரிய ஒரு மீனை பிடிச்சிக்கிட்டு ஓடோடி வந்து ஒய்ஃபை பார்த்து சொல்றாரு, இது உடனே சமைச்சிட்டா, எனக்கு பசிக்குது, இது என்னோட ஃபேவரட் மீன் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒய்ஃப் சொல்றா, இது என்னோட ஃபேவரட் ஃபில்ம், நான் இந்த படத்தை பார்த்து முடிச்சுட்டு வந்து சமைச்சு தரனே அப்படின்றான். அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு, இந்த ஃபில்ம் நான் பார்த்து முடிச்சுட்டு கதை என்னன்னு சொல்றேன், நீ உடனே சமைச்சுதான் எனக்கு பசிக்குது அப்படின்னு சண்டை போடுறாரு. அந்த ஒய்ஃபும் கிச்சனுக்கு போய் சமைக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹஸ்பண்ட் கேட்கிறாரு, என்னம்மா சமையல் சரியா ரெடியா அப்படின்னு கேட்குறோம். சமைச்சிட்டேன், சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டுட்டியா? எங்க கொஞ்சம் இங்க வந்து உட்காருங்களேன், டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்றேன், நீங்க அதை கேளுங்க அப்படின்னாவா. எங்க உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்டாவும். இந்த ஸ்டோரியோட லெசன் என்னன்னா, அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கான இடத்தையும் கொடுக்கணும். அந்த புரிதல் இல்லாத இடத்துல தான் பிரிதல்னு ஒன்று வந்து சேருது. ஸோ அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி